ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உண்மையான ஒரிஜினலான ரசமணி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா போலிகளான ரசமணிகள் வந்துடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 200-300க்கு கூட டூப்ளிகேட்டான ரசமணிகள் கிடைக்குது. அதெல்லாம் எந்த ஒரு வகையிலையும் நமக்கு பலன் அளிக்காது. இதோடைய சக்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த ரசமணி நம்ம புடம் போடும்பொழுது இது இயற்கையோடைய சீற்றத்தை எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்ற ஒரு அதிசயமும் நடந்துச்சு. நாங்கள் ரசமணி புடம் போடும்பொழுது அந்த அதிசயமும் நீங்கள் இந்த ரசமணி புடம் போடும்பொழுது அந்த பகுதி வரும்போது நீங்கள் அதை பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதாவது ரசத்தை எப்படி பிரிக்கணும், ரசத்தை எப்படி குரு மருந்து மூலயமா கட்டணும், அதை உலோகமாக எப்படி மாற்றணும், அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும், அதுக்கு புடம் போடும் முறை, அதுக்கு பூஜை முறைகள் என்னென்ன, அதாவது இந்த ரசமணி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவான வீடியோவாக இன்றைக்கி நான் பதிவிடுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்மையான ரசமணி எது, போலியான ரசமணி எதுன்றது அப்படி தெரியும். ஃபோன் நம்பர் யூடியூப்பில் போட்டாலே நம்ம சேனல் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசமணி சித்தர்கள் முறைப்படி எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையானது ஜாதி லிங்கம், அதாவது வாழை ரசம் சொல்லக்கூடிய வாழை ரசம் பிரித்து எடுக்கக்கூடிய ஜாதி லிங்கம். இந்த ஜாதி லிங்கத்தில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதி லிங்கம், அது பார்த்திங்க அப்படின்னா அது செயற்கை முறைப்படி உருவாக்கக்கூடிய ஜாதி லிங்கம். அது ரசம் பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது ஒரிஜினல் வாழை ரசமாக நமக்கு கிடைக்காது, அதாவது லிங்க ரசமாக இருக்காது. ஏன் அப்படின்னா சித்தர்கள் சொல்லியிருக்கிறது ஒரிஜினலான பாறை இயற்கையாகவே நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பாறை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரசம் தான் உயர்ந்த வகை வாழை ரசம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வாழை ரசத்தை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பிரிக்க போகிறோம், அந்த கல் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது மாதிரி கூட நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இன்றைக்கி. இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா லிங்க பாஷானம் சொல்லக்கூடிய லிங்க பாஷான கல். இதுதான் இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு விளையக்கூடிய ஒரு பாறை. இது நம்ம ஊர்களில், நம்ம இந்தியா நாடுகளில் கிடைக்கிறதில்ல. இது நம்ம எடுக்கிறது ஹாலாண்டு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாடுகளிலிருந்து நம்ம இது இறக்குமதி பண்ணுற நண்பர்கள் மூலியமாக. இந்த லிங்கத்திலேருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ரசம் தான் ஒரிஜினல் வாழை ரசம். இதில் இருந்தால் சித்தர்கள் ஒரிஜினலாகவே வாழை ரசத்தை பிரித்து எடுத்தாங்க. இது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது கடைகளில் இருக்கக்கூடிய ஜாதி லிங்கத்தை நீங்கள் வாங்கி கையால் நொறுக்குனீங்க அப்படின்னா நொறுங்காது. அதை சுத்தியல் வச்சு கொண்டு தான் நம்ம நொறுக்க முடியும். ஆனால் இது ஒரிஜினலாக விளையக்கூடிய பாறைன்றது அப்படி கிடையாது. இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம் பாருங்கள், இப்படி கையால் எடுத்து நம்ம கையால் இப்படி நொறுக்கும் பொழுது இது தூள் தூளாக ஆகும். இதுதான் ஒரிஜினல். பார்த்தீங்களா, இது மாதிரி கையாலே நொறுக்கக்கூடிய எளிதான ஒரு இதாக இருக்கணும். ரொம்ப கடினமான ஒரு பாறையாக இருக்காது. ஏன்னா செயற்கையாக வளர்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் அவங்க செயற்கையாக பண்ணுறதுனால அதை சுற்றி வச்சு தான் உடைக்கணும். இப்போ நம்ம இயற்கையாக விளைஞ்சது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், இதில் நீங்கள் கல்வத்தில் ஏற்றி அரைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இதை அப்படியே போட்டு கூட நம்ம பதங்க முறைப்படி நம்ம ரசத்தை இதில் பிரித்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு எளிமையான ஒரு இது இருக்கும். இது ஏன் இப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் ரசமணி உருவாக்குறேன் அப்படின்ற பேரில் இதோடைய பேரை கெடுத்து வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ரசமணி எப்படி இருக்கும், அது எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியாத மக்கள் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிட்டு வராங்க. அதனால் அதில் நம்ம ஒரு தெளிவை பிறக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது ஸ்டார்டிங்லேருந்து ரசமணிக்கு தேவையான ரசம் பிரித்து எடுக்கிறதுலேருந்து ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த ரசமணியை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது கொண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பதிவிட போகிறோம். A to Z இதை எப்படி நம்ம ரசம் பிரித்து எடுக்கிறோம், இதுக்கு துருசு எப்படி ரெடி பண்ணுறோம், அந்த துருசை வச்சு நம்ம விரல் இலைச்சாரை வச்சு எப்படி நம்ம உங்களுக்கு அந்த ரசத்தை பாதரசமணியாக உருவாக்குறோம், அப்புறம் எப்படி புடமிடுறோம், அந்த புடமிட்டு அந்த மணிக்கு எப்படி உயிர் கொடுக்குறோம், அந்த இது கொண்டு நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது அந்த நான் சொன்ன இப்போது லிங்க பாஷணத்தை இப்போ கல்லில் ஏற்றி கல்வத்தில் ஏற்றி நம்ம அரைக்கணும். தூளாக மைய அரைக்கணும். அரைச்சி இதுக்கப்புறமேட்டா இதை நம்ம பதங்கம் பானையில் இந்த பொடியை எடுத்து பதங்கம் பானையில் வச்சு பதங்கம் பண்ணி
ரசத்தை பிரித்து எடுக்கணும். அந்த பதங்கம் பானை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்சுருக்கிறத இது மாதிரியான பதங்கம் பானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரசம் நல்லா அந்த வேக்கம் காற்று நல்லா போய் நமக்கு வந்து ரசம் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பல்லாவில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த லிங்கத்தை போடுறோம். போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம இப்போ ஒரு பானை ஒன்று அந்த மேலே இதே மாதிரியான பானை 2 பானையும் ஒரே மாதிரியான பானையை எடுத்துக்கிட்டு இதில் வந்து 2த்தையுமே ஒரே மாதிரி பானையில் வச்சு நம்ம இதை வந்து பதங்கம் பண்ணி எடுக்கணும். அந்த மேல் பானையில் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி மூலிகை சாறால் அந்த பானையை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணும், முழுவி எடுத்துக்கணும். அது முழுவி வச்சு எப்படி முழுவணும் அப்படின்றத நம்ம அதை பார்ப்போம். முழுவி வச்சுக்கிற பானையை இது மேலே வந்து கவுத்து நம்ம அடுப்பில் வச்சு எரிக்கணும். முக்கியமான விஷயம், ஒரு மரத்து விறகால எரிக்கணும். அப்போ தான் அதோடைய தீ வந்து ஒரே நிலையில் இருக்கும். இது மாதிரி அந்த மூலிகை சாறு தடவின பானையை பதங்கம் பானையை இது மேலே வந்து கரெக்டாக வாய் 2த்தையும் ஒன்றா ஒட்டி கேப் இல்லாமல் இது மாதிரி வச்சு போடணும். போட்டதுக்கப்புறம் இதை வந்து சீலைமண் பண்ணணும். சீலைமண் பண்ணி அடுப்பில் ஏற்றி எரிய விட்டோம் அப்படின்னா பதங்கம் முறைப்படி நமக்கு ரசம், உயர்ந்த ரசமான வாழை ரசம் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி கேப் இல்லாமல் நம்ம போடணும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிலைமண் செஞ்ச பானையை அடுப்பில் வச்சு அதுவும் ஒரு மர விறகால எரிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீ ஒரே நிலையில் இருக்கும். அப்படி ஒரே மர விறகால நம்ம எரிக்கும்போது நமக்கு ரசம் வீணாகாத முழுமையாக கிடைக்கும். இது மாதிரி வந்து 3 மணி நேரம் நம்ம அந்த பானையை எரிய விடணும். எரிய விட்டோம் அப்படின்னா இது மேலே வந்து நமக்கு ரசம் வந்து அந்த பானையில் பதங்கம் பானையில் மேலே படிஞ்சிருக்கும். அதில் முக்கியமான விஷயம், அந்த பானையை வந்து சூடு ஏற விடாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஈர சாக்கும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சை சாணியை அந்த பானை மேலே வச்சு நம்ம இது மாதிரி மொழி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மேலே பதங்கமாகக்கூடிய ரசம் அப்படின்றது நமக்கு சூடு ஏறாமல் விரயமாகாமல் கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த அடுப்பை வந்து 3 மணி நேரம் எரிய விடாமல் எரிய விட்டு நம்ம இந்த பானையை ஆற வச்சு இறக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லிங்க ரசமானது கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த பானையை வந்து நம்ம இறக்கி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இந்த சேலை மண் போட்டதை நாம் பிரிக்க போகிறோம். இப்போது இதை சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ பிரிக்கிறோம். அது மேலே இருக்கிற அந்த நம்ம வச்ச சாணியை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த சீலை மண்ணை மெதுவாக பிரிக்கணும். பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ரசம் மேலே படிஞ்சிருக்கும். பார்ப்போம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரசம் மேலே போய் படிஞ்சிருக்கு. அந்த லிங்கம் தனியாக ரசம் தனியாக இருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த ரசத்தை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரசமணி, இந்த ரசத்தில் செய்யக்கூடிய ரசம் வந்து முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ரசமணியாக சித்தர்கள் சொன்ன உயர்ந்த ரக குளிகையாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தை ஃபுல்லாக நம்ம அது பானையில் தள்ளுறோம். இப்போது ரசத்தை நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த எடுத்த ரசத்தை ஒரு துணியில் வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணோம், அதாவது வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா சுத்தமான ரசம் நமக்கு கிடைச்சிரும். அதில் இருந்த தூசி, அந்த சாம்பல் எல்லாமே நமக்கு போயிட்டு வெறும் பாதரசம் மட்டும் கிடைக்கும். இப்போ அந்த பாதரசத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் பாதரசம். இதுதான் வந்து லிங்க ரசம், உயர்ந்த ரசம். இதில் தான் உங்களுக்கு மணி கட்டி கொடுக்குறோம். இந்த மணி வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடித்து கொடுக்கும் உங்களுக்கு. இதுவே கடையில் வாங்கின ரசமா அப்படி இருந்தாக்கா இப்படி நம்ம கையால் தேய்ச்சிட்டு நம்ம கையை பார்த்தோம் அப்படின்னா கருப்பாக வரும். அதில் கசடுகளும் தோஷங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரசம் அது. இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன லிங்க ரசம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
எந்த ஒரு கசடோ எந்த ஒரு தோஷமோ எதுவுமே இல்லை. ரசத்தை பார்க்கும்போதே தெரியும், துளி கருப்பு நம்ம கையில் வராது. அந்தளவுக்கு வந்து தூய்மையான ரசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தெளிவாக பளிச்சுன்னு இருக்குன்றதை பார்த்துங்க. இப்போ நம்ம ரசத்தை பிரித்து வச்சுருக்கோம். இந்த ஒரிஜினலான பாதரசத்தில், அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாதரசத்தில் எந்த விதமான கசடுகளோ தோஷங்களோ இருக்காது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு இதை வந்து சுத்தி பண்ணணும். அதை சுத்தி பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். வங்க ரசம் அப்படின்னா கடையிலேருந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் நிறைய கசடுகளும் தோஷங்களும் நிறைந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை சுத்தி பண்ணி ஆகணும். இதையும் நம்ம சேஃப்டிக்கு ஒரு வாட்டி சுத்தி பண்ணுறோம். அதில் என்ன சுத்தி பண்ணணும் அப்படின்னா, இதில் 7 வகையான விஷத்தன்மை இருக்கும். 7 வகையான சட்டை உரிக்கணும்னு சொல்லுவாங்க பாதரசத்தில். அப்படி எல்லாரும் இப்போ ரசமணி கட்டுறவங்க கிட்ட போய் கேளுங்களேன், அந்த 7 வகையான சட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. எல்லாரும் செவி வழியில் கேட்டதை அவங்க வந்து அந்த நமக்கு வந்து குருட்டாம்பாடமாக அந்த 7 வகையான சட்டை உரிக்கணும், 8 வகையான தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு என்னென்ன அந்த சட்டையோட பேர் என்னென்ன அப்படின்றது தெரியாது. அது அந்த சட்டையை உரிக்கலை அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நம்ம உடம்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நன்கு தெரிஞ்சு இந்த ரசமணியை கட்டுறோம் நாங்கள். இந்த ரசமணியை நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு வேணும். அதாவது ரசத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரசம் நம்ம சுத்தி பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சோத்து கத்தாழை, இது ரெண்டுத்தையும் முதல்ல நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம பாதரசத்தை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதரசத்தை போட்டு 3 மணி நேரம் மறைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கசடுகளும், இதில் எதுவும் கசடு தோஷம் இருக்காது, இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கசடுகளும் தோஷங்களும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதிலே வந்து அது சரியாயிடும். இந்த சுத்தி முறையே இந்த ஒரிஜினல் பாதரசத்துக்கு போதுமான ஒன்று. இப்போ நம்ம அந்த சட்டை என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த 7 வகையான சட்டை உரிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 7 வகையான சட்டை என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது உரிக்கலை அப்படின்னா, அந்த சட்டையை நம்ம நீக்கலை அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சட்டையில் இந்த 7 வகையான சட்டையில் முதல் விஷத்தன்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டையோட பேர் நாகம். அதை நாம் முறையாக சுத்தி பண்ணலை, அந்த சட்டையை நாம் நீக்கலை அப்படின்னா அது வந்து நம்ம உடம்பில் மூல நோயை உண்டாக்கும். அதாவது மூலம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மூல நோயை ஏற்படுத்துறதுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அந்த மூல நோயை உண்டாக்கும். அந்த வந்து நாகம் என்று சட்டை செய்யக்கூடிய ஒரு தொந்தரவு நம்ம உடம்புக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கம்னு சொல்லுவாங்க. வங்கம்னு சொல்லிட்டு அதில் ஒரு சட்டை இருக்குது. அந்த சட்டையை நாம் நீக்கலை அப்படின்னா நம்ம உடம்புல குஷ்டம் நோய் ஏற்படும். அதாவது குஷ்டம்ன்றது அனைத்து வகையான ஏதாவது ஒரு குஷ்டம் நம்ம உடம்புல அந்த சட்டையால் ஏற்படக்கூடிய ஆபத்தும் உண்டு. அடுத்தது விஷத்தன்மை வாய்ந்த சட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. அக்னின்னு சொல்லக்கூடிய சட்டையை நம்ம நிவர்த்தி பண்ணலை, அதாவது அதை இந்த சட்டையை உரிக்கலை அப்படின்னா நம்ம உடம்புல தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதிகரிக்கும். அதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். புதுசாக ஏதாவது வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இந்த அக்னி என்ற சட்டையை நம்ம உரிக்கலை அப்படின்னா இந்த வியாதி வரும். அடுத்தது மலம்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டை, அதாவது 4வது மலம்னு சொல்லக்கூடிய சட்டை. இந்த சட்டையை நம்ம உரிக்கலை, இந்த விஷத்தன்மையை நம்ம பாதரசத்தில் இருந்து நீக்கலை அப்படின்னா அறிவு மங்கும். அதாவது அறிவுனாக்கா ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். இந்த ரசமணி இந்த மாதிரியான சட்டைகள் நிவர்த்தி பண்ணாத, அதாவது இந்த சட்டைகள் நீக்கப்படாத ரசமணியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இது மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதாவது இந்த மலம் சட்டையை நீக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபக மறதி நோய் நம்ம உடம்புல வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விடம்னு சொல்லுவாங்க. விடம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். இந்த விஷத்தன்மை அந்த விடத்தை நாம் அந்த சட்டையை நீக்கலை அப்படின்னா நமக்கு மரணம் கூட நேரிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதாவது இதுதான் இருக்கிறதுலே கொடிய விஷம் வாய்ந்த சட்டைன்னு சொல்லணும் பாதரசத்தில். இந்த சட்டையை கண்டிப்பாக நீக்கியே ஆகணும். இதை நீக்காத ரசமணியை அதாவது ரசமணி கட்டக்கூடாது, இந்த பாதரசத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு
சட்டையாகும். அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக நீக்கியே ஆகணும். விடம்னு சொல்லுவாங்க இது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, இதை நம்ம இவ்வளோ தூரம் அரைச்சி இதை கழுவியும் நமக்கு வந்து இதை கழுவு பார்த்து எந்த ஒரு விதமான கருப்பும் வரலை. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து சுத்தமான பாதரசம் அப்படின்றதுனால இதில் எந்த ஒரு கசடுகளும் தோஷங்களும் இல்லை அப்படின்றதுனால இது வந்து தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஒரிஜினல் பாதரசம். அடுத்த சட்டை பார்த்தீங்கன்னா 6வது சட்டை என்னென்ன கிரின்னு சொல்லுவாங்க. இது 6வது சட்டை. இந்த சட்டையை நம்ம உரிக்கலை அப்படின்னா சாட்டியத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7வது சட்டை பார்த்திங்கன்னா சபலம். சபலம் என்ற சட்டையை நம்ம உரிக்கலை அப்படின்னா நம்ம உடலில் வீரிய குறைபாடை ஏற்படுத்தும், அதாவது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், வீரிய குறைபாடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த 7 வகையான சட்டையும் உரிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை உரிக்காத பாதரசம் கட்டக்கூடாது. ரசமணி, அப்படிப்பட்ட ரசமணியை நாம் அணிஞ்சோம் அப்படின்னா உடம்புல தேவையற்ற நான் சொன்ன இந்த 7 வகையான உடல் உபாதைகளும் நமக்கு ஏற்படக்கூடும். அதனால் ஜாக்கிரதையாக ஒரிஜினலான ரசமணியை பார்த்து வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ 7 வகையான சட்டைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இது வந்து பொய்யா ரசமணி கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இதோடைய தோஷங்கள் என்னென்னன்றது தெரியாது, இதோடைய சட்டைகள் என்னென்னன்றது தெரியாது. அதனால் உஷாராக இருந்துங்க. இப்போ நம்ம அந்த ரசத்தை வந்து சுத்தி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரசத்தை விராலி இலைச்சாறு கொண்டு நம்ம கட்ட போகிறோம். சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடியது விராலி இலைச்சாறால் கட்டக்கூடிய மணிகள் தான் வந்து உயர்ந்த வகை குளிகைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி கட்டலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த ரசத்தை கட்டுறதுக்கு நமக்கு தேவையான மூலிகை பார்த்திங்கன்னா விராலி. இதில் தான் விராலி இலையில் தான் ரசத்தை, பாதரசத்தை ஒரு முழுமையான உலோகமாக மாற்ற முடியும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விராலியில் சாறுன்றது இறங்காது. ஏன்னா இது வந்து அகத்தியருடைய சாபம் பெற்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க, சாறு இறங்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த துருசு சுண்ணம்ன்ற ஒரு பொருளை அதை குருமருந்து அதில் சேர்த்தால் மட்டுமே தான் அதில் சாறு இறங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியருடைய சாபம் பெற்ற ஒரு மூலிகை இது. இந்த விராலியில் கட்டக்கூடிய ரசமணி தான் உயர்ந்த வகை குளிகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விராலியில் சாறு எடுக்கிறது அப்படின்றத எப்படி எடுக்கிறோன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த விராலியை பொறுத்த வரைக்கும் மலை பகுதிகளில், அதாவது செம்மண் பூமியில், வறண்ட பூமியில் வளரக்கூடிய ஒரு தாவரமானது இது. இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் போட்டு நசுக்கினாலும் இடித்தாலும் சரி சாறு ஒரு சொட்டு சாறு இறங்காது. இது முறையான குருமருந்து அது கூட சேரும் பொழுது தான் அதிலிருந்து சாறு ஆனது இறங்க ஆரம்பிக்கும். அது இதில் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு மருந்துன்னு சொல்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த துருசு சுண்ணம் ரெடி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து எல்லாராலையும் ரெடி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரசமணி கட்டுறதுக்கு முழுமையாக அந்த ரசமணியை முழுமையான ஒரு உலோகமாக மாற்றுறதுக்கு இந்த துருசு தான் முக்கிய காரணம். இந்த துருசு இருந்தால் மட்டுமே தான் இந்த விராலி இலையில் சாறு இறங்கும். அந்த விராலி இலை சாறும் இந்த துருசு சுண்ணமும் ஒன்றா ஒருங்கிணையும் பொழுது தான் இந்த பாதரசத்தை வந்து முழுமையான ஒரு உலோகமாக நமக்கு மாற்றி கொடுக்கும். இந்த துருசு சுண்ணத்தை எல்லாராலையும் ரெடி பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஒரு குரு கிட்ட நம்ம சிஷ்யர்களாக சேர்ந்து பல ஆண்டுகள் அவங்களுக்கு சேவை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து அவங்க கற்றே கொடுப்பாங்க. ஏன்னா ரசமணி கட்டுறதுக்கு குரு மருந்துன்னு சொல்கிறது இந்த துருசு சுண்ணம் தான். இதில் பல சூட்சமங்கள் இருக்குது அதை சுண்ணமாக மாற்றுறதுக்கு. ஏன்னா துருசு அப்படின்றது ஒரு ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க. அது சிவன் முழுங்கி ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க. இந்த விஷத்தன்மையெல்லாம் அது கொண்டு அது வந்து ஒரு முழுமையான ஒரு சுண்ணாம்பு நிலைக்கு அது வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ரசத்தை கட்டுறதுக்கும் அந்த விராலி இலையில் சாறு எடுக்கிறதுக்கும் அது உகந்ததாக இருக்கும். அதை வந்து நம்ம முறையான குரு கிட்ட மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டு அதை கற்றுக்க முடியும். எல்லாராலையும் இதை பார்த்தோன்னே, வீடியோவை பார்த்தோன்னே இல்லை செவி வழியாக கேட்டோ யாராலையும் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா அந்த குரு மருந்து செய்கிறதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. போலியாக செய்கிறவங்க இதை செய்ய முடியாத காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாதரசம் கூட வெள்ளியம் காரியம் கலந்து ரசமணியாக உருக்கி ஊற்றி ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருவண்ணாமலைகள்லையும் சரி, நிறைய காதி கிராஃப்ட்லேயும் சரி விற்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து இந்த காரியம் கலந்த ரசமணிகளாக தான் இருக்கும். நான் அந்த வீடியோவில் கடைசியாக காட்டுறேன். அந்த காரியம் கலந்த ரசமணி
ப்ளஸ் வந்து ஒரிஜினல் ரசமணி நாம் கட்டின ஒரிஜினல் ரசமணியத்தையும் உருக்கி காட்டுறேன். அதில் உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்றத. அது பின்னாடி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த விராலி இலையில் சாறு எடுக்கிறோம். இந்த சாறு இறங்கினதுக்கப்புறம் இதை நம்ம முழுசாக வந்து கொதிக்க வச்சு பாதரசத்தை இதில் வேக வைக்கணும். இந்த விராலி இலை சாறில் வேக வைக்கணும். வேக வச்சு கட்டக்கூடிய ரசமணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷத்தன்மை இருக்காது. அதாவது இந்த பாதரசத்துடைய குணம்னு சொல்லுவாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் மறிக்கக்கூடிய தன்மை இந்த பாதரசத்துக்கு உண்டு. இது மாதிரி விராலி இலைச்சாறில் நம்ம வேக வச்சு அதை கட்டும் பொழுது இந்த தங்கத்தையும் வெள்ளியும் ஒன்றும் பண்ணாது. சில பேர் சொல்லியே கொடுப்பாங்க டூப்ளிகேட் ரசமணி தங்கத்து கூடி வெள்ளி கூடி சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது அதிலே புரிஞ்சுக்கலாம் டூப்ளிகேட்னு சொல்லிட்டு. ஏன்னா பாதரசத்துடைய குணம், பச்சை பாதரசத்துடைய குணம் அதுதான், தங்கத்தையும் வெள்ளியும் மறைச்சு கொண்டுட்டு போயிடும், தனக்குள்ளே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அது அந்த தங்கச்சத்தை ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு தங்கத்தை வெள்ளியாக்கி விட்ரும். அதனால் வந்து அதை கொடுக்கும்பொழுதே சொல்லுவாங்க டூப்ளிகேட்டாக செய்கிறவங்க, அது தங்கத்து கூடயும் வெள்ளி கூடயும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய ரசமணிகள் அப்படி இல்லை. இது வந்து அந்த முழுமையாக அந்த பாதரசத்தோடைய விஷத்தன்மைகளை கொண்டு அதை வந்து முழுமையான ஒரு உலோகமாக, அதாவது தங்கத்துக்கு அடுத்த நிலைக்கு நம்ம இதை கொண்டுட்டு போகிறோம். இது அடுத்த நிலை பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பாதரசம் மருந்தாகவும் டைரெக்டாக நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதாவது பாதரசத்தை மருந்தாகவும் பயன்படுத்தி உட்கொள்ளலாம். இதை வந்து அடுத்த நிலை தங்கத்துக்கும் கொண்டுட்டு போகலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சுத்தி பண்ணி இந்த பாதரசமணிகளை நம்ம ரெடி பண்ணி தரோம். அதனால் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ரசமணிகள் தங்கத்தையோ வெள்ளியோ எதுவும் பண்ணாது. ஏன்னா இது மாதிரி வேக வச்சு நம்ம கட்டும் பொழுது நமக்கு முழுமையான ஒரு ரசமணி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம அந்த துருசுலேருந்து சாறு இறங்கிறத பார்க்கலாம். லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது. இப்போ நம்ம புழியும் போது அதில் சாறு லைட்டாக இறங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒன்றா அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சா மட்டுமே தான் இது ரெண்டும் ஒன்றா ஒருங்கிணையும் போது தான் நமக்கு வந்து சாறு கிடைக்கும். இப்போது அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை இடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று நம்ம புழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு விராலி இலையிலேருந்து சாறு கிடைக்கும். அந்த சாறை பயன்படுத்தி நம்ம ரசமணியை கட்டிக்கலாம். அப்படி கட்டக்கூடிய ரசமணி முழு உலோகமாக நமக்கு மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அந்த துருசு சுண்ணம் கலந்து விராலி இலை சாறை அரைச்சி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதிலிருந்து சாறு நல்லா வடிஞ்சிருக்கு. இப்போ இந்த சாறை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதில் தான் கட்டணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குருமருந்துன்னு சொல்கிறீங்க, அதில் விராலியில் சாறு எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அந்த குருமருந்து அப்படின்றது இந்த துருசு சுண்ணம் அப்படின்றது தான் அந்த குருமருந்து. இந்த ரசமணிக்கு முக்கியமானது இந்த குருமருந்து தான். இந்த குருமருந்து இல்லாமல் ரசமணி யாராலையும் கட்ட முடியாது. இந்த குருமருந்து நிறைய பேர் ஃபோனில் கேட்குறீங்க, ஃபோனில் யாருக்கும் அதை சொல்ல முடியாது. நம்ம இப்போ யாருக்கும் அதை சொல்லியும் தரலை. அதே மாதிரி இதை சாதாரணமாகவும் கற்றுக்க முடியாது. முறையான குருமார்கள்கிட்ட நாம் சேவகம் செஞ்சு அப்போ தான் இதை முழுமையாக அதை கற்றுக்க முடியும். குருமருந்து அப்படின்றது குருவோடைய ஆசையோடையும் சித்தர்களுடைய ஆசையோடையும் நமக்கு அது கைகூடும். இல்லை ஏதாவது முயற்சி பண்ணோம், நாம்ளாம் வீடியோ பார்த்துட்டு முயற்சி பண்ணோம் அப்படின்னாலும் அது கைகூடாது. அது முறைப்படி குருமார்கள்கிட்ட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது கைகூடும். இந்த குருமருந்தை வச்சு தான் இந்த விராலி இலையில் இந்த அளவுக்கு சாறு எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த விராலியிலேருந்து சாறு எடுக்க முடியாது. ஒரு உண்மையான ரசமணியை கட்டுறதுக்கு முக்கியமானது இந்த விராலி இலைச்சாறு. ஏன்னா சித்தர்களுடைய நிறைய ஏடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விராலி இலைச்சாறில் கட்டக்கூடிய ரசமணி தான் உயர்ந்த வகை குளிகை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் பாதரசத்தை முழுமையான ஒரு உலோக நிலைக்கு கொண்டுட்டு போகும். அந்த உலோக நிலைக்கு நம்ம அதை கொண்டுட்டு அந்தளவுக்கு கடினமாக அதை கரையாத அளவுக்கு கடினமாக நம்ம அதை கொண்டுட்டு போனால் மட்டுமே தான் இதுக்கு மூலிகை சாரணை கொடுக்க முடியும். அதாவது புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த புடத்தை இது உள்வாங்கும், அதாவது கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த மூலிகைகளோட சாரணையை இது கிரகித்து கொள்ளும். அப்போ தான் அது முழுமையாக நமக்கு வந்து பலனளிக்கும். அந்த நிலைக்கு வந்து இதை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த விராலி இலை சாறில் தான் நம்ம கட்டணும். அதே மாதிரி இது மாதிரி எந்த அளவுக்கு பாதரசத்தை நம்ம உலோகத்தன்மைக்கு கொண்டுட்டு போகிறோமோ அந்தளவுக்கு இது வந்து ஜெயரசமாகவும் மாறும். ஜெயரசம் பண்ணக்கூடிய முறைன்றது அது தனியாக இருக்குது. ஏன்னா நம்ம கட்டக்கூடிய ரசமணிகள் எல்லாமே ஜெயரசத்தில் கட்டக்கூடியது தான். ஏன் அப்படின்னா ஜெயரசம் அப்படின்றது நெருப்புக்கு உருகாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர்லேயும்
அது வந்து உருகாது. அதாவது இந்த உருகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்குது. ரசமணி புகையாத வண்ணம்னு சொல்லுவாங்க. புகைஞ்சு போயிடும். ஒரு சில போலியாக செய்யக்கூடிய ரசமணிகள் புகைஞ்சு போயிடும். இது ரசமணி நம்ம கட்டக்கூடியது, இந்த விராலி இலைச்சாறில் கட்டக்கூடியது ஜெயரசமாக மாறி நெருப்புக்கு புகையாது, அதேமாதிரி நெருப்புக்கு உருகி ஓடாது. அது முழுமையான ஒரு உலோகமாக மாறி நிற்கும். நமக்கு இந்த ரசமணி கிடைக்கும். இப்போது நம்ம சாறு எடுக்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அந்த சாறு முழுமையாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாறு அந்த சட்டியிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு நம்ம சுத்தி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதரசத்தை அதில் கலக்கணும். அந்த பாதரசத்தையும் இந்த விராலி இலைச்சாறையும் முழுமையாக 3 மணி நேரம் குறைஞ்சது எரிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதரசமும் அந்த விராலி இலைச்சாரும் ஒன்றா ஒருங்கிணைந்து நம்ம பாதரசம் இப்போ நீர் பதத்தில் ஊற்றுவோம். அந்த பாதரசமானது நமக்கு ஒரு மெழுகு பதத்துக்கு இந்த விராலி இலைச்சாறிலே மெழுகு பதத்துக்கு மாறிடும். அதாவது ரசம் கட்டி இருக்கும். அதை நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக நம்ம அந்த சட்டியை இறக்கும்போது நான் காட்டுவேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜவ்வரிசி மாதிரி உருண்டு திரண்டு நிற்கும். அதை அப்படியே நம்ம கல்வத்தில் ஏற்றி அதை மணியாக நம்ம கட்டிக்கலாம். அது கட்டுற முறையை நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த சட்டியில் நம்ம சுத்தி பண்ண பாதரசத்தை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து 3 மணி நேரம் எரியணும். குறையாமல் வந்து ஒரு மரத்து விறகால 3 மணி நேரம் எரிஞ்சுது அப்படின்னா இந்த பாதரசத்தோடைய முழுமையான விஷத்தன்மை வந்து மாறும். இது ஏன் இப்படி கொதிக்க வச்சு கட்டுறோம் அப்படின்னா இது இந்த சாறில் கொதிக்கும் பொழுது தான் அதாவது ரசத்தை வேக வச்சு கட்டக்கூடிய முறைன்னு சொல்லுவாங்க. இதையும் இந்த வேக வச்சு கட்டக்கூடிய முறை தான் முழுமையான ரசமணியாக மாறும். இதுதான் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் மறிக்காது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரசமணி கட்டுறன்ற பேரில் சாதாரணமாக மூலிகை சாறில் அரைச்சி கட்டிடுவாங்க. ரசமணி அதாவது மூலிகை சாறில் கட்டும்பொழுது ரசம் கட்டும். ஆனால் வந்து அந்த விஷத்தன்மையானது அதில் முறியாது. அப்போது இந்த மாதிரி ரசத்தை நம்ம வேக வச்சு கட்டக்கூடிய முறையில் தான் நமக்கு வந்து அந்த ரசத்துடைய முழுமையான விஷத்தன்மையானது அந்த ரசத்தை விட்டு போயிட்டு தங்கத்துக்கு அடுத்த நிலைக்கு இது வரும். அதாவது தங்கத்துக்கு முன்னடி நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரசத்தை இந்த அளவுக்கு நம்ம சுத்தி பண்ணி இந்த ரசத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரசமணியாக ஆக்கலாம். இந்த ரசத்தை வந்து மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். இது அடுத்த நிலை வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது ரசவாதம்னு சொல்லக்கூடியது. அதாவது பாதரசத்தை தங்கமாக மாற்றக்கூடியது. அந்த நிலைக்கு வந்து இது கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி கட்டும் பொழுது மணி வந்து தங்க நிறம் மாறும். நிச்சயமாக இது உடம்புல நம்ம அணியும் போது நம்ம உடல் சூடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நிறத்தை, அதாவது நம்ம உடல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது நிறம் மாறும். தங்க நிறத்துக்கு மாறி நிற்கும். அதாவது நம்ம உடம்புல அணியலை அப்படின்னா விபூதி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டேபிளில் வச்சோம் அப்படின்னா தங்க நிறம் மாறும். உடம்புல அணிஞ்சதுக்கப்புறம் பச்சை நிறமாக மாறும். ஏன்னா நம்ம உடல் டெம்பரேச்சரு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த மணியோட நிறமானது மாற ஆரம்பிக்கும். அதாவது குறிப்பாக ஒரிஜினல் ரசமணி அப்படின்னா கண்டிப்பாக நிறம் மாறும். சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ரசமணி அப்படின்னா வெள்ளையாக தான் இருக்கும், அந்த கலர்லாம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ரசமணி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நிறம் மாறும். நாம் கொடுக்கக்கூடிய ரசமணிகள் பார்த்திங்கன்னா விபூதி போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு வெள்ளை நிறத்தில் வெள்ளி நிறத்தில் பாதரசத்தோடைய நிறத்துக்கு வரும். நம்ம உடம்புல அணிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு 3 நிறமாக மாறும். முதல்ல ஒரு மஞ்சள் நிறமாக தங்கல் நிறமாக மாறி நம்ம படிப்படியாக நம்ம உடல் சூடுகளை அது எடுக்கும் பொழுது பச்சை நிறமாக மாறும். இது மாதிரி 3 நிறமாக நம்மளுடைய ரசமணியானது மாறும். இந்த நம்ம ரசமணி அணிகிறவங்க கண்டிப்பாக டெய்லி இதை விபூதி போட்டு காலையில் குளிச்சுட்டு வந்ததும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நாம் இதை சுத்தபத்தமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்த ரசமணியானது வேலை செய்யும். இப்போ இந்த ரசம் 3 மணி நேரம் எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை இறக்கி கல்வத்தில் ஏற்றி அரைக்கணும். அரைச்சி அந்த கசடுகளை நீக்கணும். இப்போது இந்த 3 மணி நேரம் எரிஞ்ச பாதரசத்தை இப்போ கல்வத்தில் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். நம்ம ஜவ்வரிசி மாதிரி ஆயிருக்கும் பாருங்கள். இந்த பாதரசம் நம்ம நீர் மாதிரி ஊற்றின பாதரசமானது இப்போ அந்த விராலி இலைச்சாறில் நல்லா வெந்து நமக்கு ஜவ்வரிசி மாதிரி, அதாவது ஒரு மெழுகு பதத்துக்கு ரசம் கட்டி அதாவது திரண்டு இருக்கும். வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் நம்ம கல்வத்தில் ஏற்றி அரைக்கணும். அதோடைய கசடுகள் இன்னும் மீதம் உள்ள கசடுகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கல்வத்தில் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது பாதரசமானது இப்போது அந்த கசடுகள் நீங்கும் போது கருப்பாக இருக்கும். அந்த தண்ணியில் ஊற்றி நம்ம அரைக்கும் பொழுது வெள்ளையாக வரணும். தண்ணியானது வெள்ளையாக வர வரைக்கும் விடாமல் அரைக்கணும். இது மாதிரி அரைக்கும் பொழுது அந்த பாதரசத்தில் உள்ள கசடுகள் முழுமையாக வெளியேறி நமக்கு சுத்தமான பாதரசம், அதாவது சுத்தமான ரசமணி நமக்கு கிடைக்கும்.
இது மாதிரியான ரசமணியை நம்ம உடம்புல அணியும் பொழுது தான் நமக்கு வாத பித்தம் கபம் சரி பண்ணும். அதாவது சுத்தி பண்ணாத ரசமணியை நம்ம பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத தோல் வியாதிகள் நமக்கு உடம்புல வரும். அதனால் இதை எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக சுத்தி பண்ணி பயன்படுத்துகிறோமோ, இப்போது இதில் விராலி இலையில சாறில் நம்ம வேக வைக்கிறதுனால அந்த விஷத்தன்மை முழுமையாக வந்து அதிலேருந்து இப்போ நீங்கிடும். இதுக்கப்புறம் இந்த ரசத்தை நம்ம மணியாக உருட்டி 3 நாட்கள் அதை நீரில் அப்படியே போட்டு வைக்கணும். அப்போ தான் ரசமணியானது இறுகினதுக்கு அப்புறம் நம்ம போடணும். பெரும்பாலும் ரசமணியை பற்றின தவறான கருத்துக்கள், அது உடம்புக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ரசமணி உடம்பில் அணியறதுனால வாத பித்த கப நாடிகளை 3த்தையும் சமநிலைப்படுத்தும். அதாவது நம்ம உடல் சூடை வந்து சமநிலைப்படுத்தும். எந்த ஒரு நோய் நொடியும் நம்ம உடம்புல அண்டை விடாமல் பார்த்துக்கும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வியாதிகளை அதிகப்படியாக ஆக விடாமல் பார்த்துக்கும். புதுசாக எந்த ஒரு வியாதியும் நம்ம உடம்புல வர விடாமல் பார்த்துக்கும். இதுதான் இந்த ரசமணியோட முக்கியமான வேலை. அதே மாதிரி இந்த ரசமணி அணியும் பொழுது நமக்கு இயற்கை சீற்றங்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது இடி மின்னல் புயல் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லேருந்தும் நம்மளை வந்து முழுமையாக பாதுகாக்கும். இது மாதிரி முழுமையான ரசமணி, ஒரிஜினல் ரசமணியை கட்டும் பொழுது அவங்களோட என்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த விஷயங்களை இந்த ரசமணியானது நமக்கு பண்ணி கொடுக்கும். அதாவது ரசமணின்றது பல வகைகள் உண்டு. அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரிய சித்தி மணிகள்னு சொல்லுவாங்க. நிறைய குளிகைகள் இருக்குது. அதாவது ஸ்தம்பன குளிகை தனியாக இருக்குது, கங்கண குளிகை இருக்குது, ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடிய மணிகள் இருக்குது, ஜால மணிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பல வகையான ரசமணிகள் சித்தர்கள் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இப்போ நாம் கொடுக்கக்கூடியது அந்த மாதிரியான உயர்ந்த வகை குளிகைகள் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. இப்போ இருக்க காலகட்டங்களில் ஸ்தம்பன மணி ஆகட்டும், இல்லை இந்த மாதிரியான உயர்ந்த வகை குளிகைகளை இப்போ இருக்கிற ஆட்களால் யாராலையும் பண்ண முடியாது. அது என்ன சித்தர்களால் மட்டும்தான் முடியும். இப்போ நாம் கொடுக்கக்கூடியது எல்லாமே காரிய சித்தி மணிகள். காரிய சித்தி மணிகள் அப்படின்றது நம்மளுடைய தேவைகளில் என்னவோ அதை பூர்த்தி பண்ணி வைக்கும். நமக்கு என்ன விதமான வசிய குணங்கள் இந்த ரசமணிக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த தேவைகளை நமக்கு இதை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கும். இது மாதிரி நம்ம ரசமணிகளை வகைகளாக பிரித்து வச்சுருக்கோம். பஞ்சபூத வசியம், அப்புறம் சர்வ வசியம், அப்புறம் தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய தெய்வ வசிய மணி இருக்குது, அப்புறம் மகாதேவ சர்வ வசிய மணிகள் இருக்குது, அப்புறம் ராஜவசிய மணின்னு சொல்லிட்டு இப்படி 5-6 வகையான மணிகள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு நமக்கு போதும் அப்படின்னாலும் அதுக்குண்டான ரசமணிகளை நம்ம பண்ணி தருவோம். ரசமணிகள் பொதுவாகவே மார்க்கெட்டில் விற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய நமக்கு கிடைக்கிது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், அதாவது காரியம் வெள்ளியம் கலந்த மணிகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 200-300 கிடைக்கும். இதெல்லாம் வந்து போலியான ரசமணிகள். அந்த ரசமணிகள் எப்படின்றத நான் அதையும் உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். பின்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் நான் காட்டியிருப்பேன் எது காரியம் கலந்தது, எது ஒரிஜினல் நாம் கட்டின ரசமணிக்கு வித்தியாசம், நெருப்புக்கு ஓடாமல் நிற்கும். இது மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்டுகளையும் நம்ம அதில் காட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரிஜினல் ரசமணியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னுடைய நம்ம ஃபோன் நம்பர் போட்டாலே நம்ம சேனல் வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துங்க. அதுவும் எப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் ஏமாற்றிட்டு இருக்காங்க. காரியம் கலந்த மணிகளை விற்று அது இந்த ரசமணியோடைய பேரையே கெடுத்து வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ஒரிஜினல் உண்மை தன்மையை அறியணும். நீங்கள் இந்த ரசமணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை தான் நான் இதை போட்டிருக்கேன். குறிப்பாக இந்த ரசமணி நம்ம உடலில் அணியும் பொழுது நான் சொன்ன மாதிரி வாத பித்தம் கபம் சரி பண்ணும். அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை இது சரி பண்ணி கொடுக்கும். அப்புறம் தொழில் டெவலப் ஆகும். தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதை நமக்கு சரி பண்ணி நமக்கு தொழில் பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும், தொழில் டெவலப் ஆக வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள், காரிய தடைகள், அப்புறம் ஜாதக தோஷங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதாவது திருமண தடை இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த மணி நவகிரக தோஷங்கள் இருக்குது, அவங்களுக்கு இந்த மணி போடும்பொழுது நவகிரக வசியம் பண்ணி நம்ம தருவோம். அந்த மணி போடும்போது திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அவங்க திருமணம் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வந்து இது பவரை வேலை செய்யும். அப்புறம் பண கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு பணம் வசியம் பண்ணும்பொழுது பண வசியம் பண்ணும்பொழுது பண கஷ்டங்கள் தீரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல பணம் நம்ம கையில் சேரும். கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா கடன் தொல்லை சரியாகும். இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இதில் வரும். அப்புறம் ஜனவசியம் பண்ணுவோம். ஜனவசியம் பண்ணும் பொழுது எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. வியாபார ரீதியான ஜனவசியங்கள் நமக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான ஜனவசியங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து இப்போது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா
கடைசி வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்டே தான் நம்மக்கிட்டே தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நம்மளை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க. இந்த தொழில் டெவலப் ஆகும், கையில் காசு தங்கும். அப்புறம் வியாபார ரீதியான ஜனவசியம் ஆவாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நவகிரக தோஷங்களை சரி பண்ணும், உடம்புக்கு ஆரோக்கியம் பண்ணும். அப்புறம் அந்தந்த மணிக்கு நம்ம என்னென்ன வீரியங்கள் எந்தெந்த மூலிகையில் சாரணை கொடுக்குறோமோ அது அந்தந்த வசிய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போது தெய்வ வசியத்துக்கு உண்டான மணி பார்த்திங்கன்னா இல்லை குலதெய்வ வசியம் வரும். இல்லை எந்த தெய்வம் அவங்களுக்கு விருப்ப தெய்வமோ அந்த தெய்வத்தை அவங்க வசியம் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு தடவை நம்ம பண்ணக்கூடிய ரசமணியானது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பலன் அளிக்கும். இப்போ நம்ம ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இறந்ததுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய ரத்த சம்மந்தப்பட்ட யாருக்காவது அந்த மணிகளை அவங்க கொடுத்துட்டு போகலாம். அந்தளவுக்கு பவராக தான் வேலை செய்யும். இதில் எக்காரணத்தை கொண்டு பவர் குறையாது. இது ரசமணியானது கீழே விழுந்து உடையும். எப்போ அப்படின்னா நீங்கள் சாதாரணமான நிலைகளில் எந்த ஒரு இதுலேயும் இந்த ரசமணியானது உடையாது. இது நமக்கு உயிருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் இது கீழே விழுந்து உடையும். மற்ற டைமில் இது உடையாது. அப்படி உடையுது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு ஏதாவது ஒரு கனவுலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த கெட்ட கனவாக நமக்கு அது வெளிப்படுத்திடும். இப்படி நிறைய பேருக்கு இது உயிரை காப்பாற்றிருக்கு. நிறைய பேருக்கு கனவுகளில் அது காட்டியிருக்கு. அது நான் என்கிட்ட மணி வாங்கலவங்களுக்கு தெரியும். இப்போது மணி முழுமையாக நம்ம சுற்றி பண்ணி இப்போ உருட்டியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உலோகமும் நம்ம கலக்கலை. முழுமையாக வெறும் பாதரசம் மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை நீங்கள் லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் எந்த ஒரு உலோகமும் இல்லை, வெறும் பாதரசம் மட்டும் அப்படின்றது தான் உங்களுக்கு லேப் டெஸ்ட்லேயும் வரும். மெர்க்குரியை தவிர இதில் நம்ம வேறு எதுவும் கலக்கலை. இப்போ விராலி இலைச்சாரில் கட்டியாச்சு. இது இப்போது நம்ம தேவையான அதாவது ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு வெயிட்டுகள் இருக்குது. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரசமணி உருட்டி தருவோம். இப்போது இது இப்போ உருட்டி முடித்தாச்சு. இதில் ஓட்டையை போட்டு ஒரு 3 நாள் இதை தண்ணியிலே வைக்கணும், பத்திரப்படுத்தி வைக்கணும். ஏன்னா அது அப்போ தான் ரசமணியானது இருக்கும். ரசமணி செய்யறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். காரியம் கலந்து ஊற்றுறவங்க ஒரே நாள்லேயே கூட ரசமணி செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய ரசமணிகள் பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக ஒரு மணியை செய்யறதுக்கு 90 நாட்களுக்கு மேலே ஆகும். இந்த ரசமணியை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே வருவோம். யார் கேட்குறாங்களோ அவங்க பேர் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மணி கேட்குறாங்களோ அந்த மணியை அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தருவோம். ஒரு மணி முழுமையாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 90 நாளாவது குறைஞ்சது ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி மணிகள் ரெடி பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க கேட்கும்பொழுது அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் அப்புறம் பூஜைகளுக்கு ஏற்ற மாதிரி 20லேருந்து 30 நாட்கள் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரிஜினல் ரசமணியை நம்ம ரெடி பண்ணி தரோம். அப்போ தான் அது முழுமையாக வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் தண்ணியில் உருட்டி போட்டேன். இது கூடவே ஒரு 4-5 மணிகள் உருட்டியிருப்போம் அன்றைக்கி. இப்போது இந்த 3 நாள் கழித்து இதை பார்க்கும்பொழுது முழுமையாக உலோகமாக நமக்கு மாறி இருக்கும், உலோகத்தன்மைக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அதை புடம் போடுறதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புடம் போடும் முறை அப்படின்னும் பொழுது ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா அப்போது நம்ம ரசமணி புடம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடந்துச்சு. நம்ம ரசமணி புடம் போடும் பொழுது, அதாவது நம்ம புடம் போடும் பொழுது ஃபுல்லாக முழுக்க ஒரு சூறை காற்று மாதிரி, அதாவது புயல் காற்று ஃபுல்லாக நம்ம ரசமணி நம்ம ஆசிரமத்தை சுற்றி சூறை காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த ரசமணி புடம் போடுற இடத்துல மட்டும் அந்த ஒரு பொட்டு காற்று உள்ளார வரலை, அந்த சூறாவளி காற்றானது உள்ளார வரலை. அதை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அது புடம் போடும் ஏரியா வரும்போது அந்த வீடியோ முழுக்க ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ரசமணி புடம் போடும் இடம் வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த சூறாவளி காற்றானது வெளியில் அடிக்கும் பொழுது அந்த தென்னை மரம் அதை கொண்டு ஃபுல்லாக ஆடும். அந்த வெளியில் நம்ம ஆசிரமத்துக்கு வெளி காம்பவுண்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் சாயிற நிலைக்கு ஆடும். நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் ஒரு ஓலை கூட அசையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்பங்கன்று ஒன்று இருக்கும். அந்த கன்று பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக அசையுமே தவிர அந்த சூறை காற்று அந்த அந்த வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வேலிக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய மரங்கள் ஆடுற அளவுக்கு நம்மளுடைய வேப்ப மரமானது ஆடாது. அந்த அளவுக்கு இயற்கையோடைய சீற்றங்கள்லேருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய அதிசயம் இந்த ரசமணியில் இருக்குது. இது பொய் இல்லை, அனுபவபூர்வமான உண்மை. அதனால தான் நான் அதை வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரசமணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம முழு உலகம் மாறிடுச்சு. 3 நாள் கழித்து நம்ம அந்த ரசமணியை பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த கீழே போட்டாலும் உடையாத அளவுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம இதை புடம் போடணும். இப்போ புடம் போடும் முறை அப்படின்றது இப்போ ஒரு மூலிகை மட்டும் நான் காட்டுறேன். இன்றைக்கி ஒரு மூலிகை மட்டும் பாருங்கள். அதாவது
இன்னைக்கு போடக்கூடிய மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி செங்கழநீர்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தர்கள் கண்டுபிடிச்ச முதல் ராஜவசிய மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதேவி செங்கழநீர் மூலிகை தான். இப்போது இந்த செங்கழநீர்லாம் நம்ம புடம் போட்டுட்ருக்கோம் மணி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜவசியத்துக்கு உண்டானதை நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மாதிரி இப்போ நம்ம அந்த ரசமணிகளை வந்து இந்த செங்கழநீர் சொல்லக்கூடிய ராஜவசிய மூலிகையில் நம்ம புடம் போட்டுட்ருக்கோம். இப்போ அந்த புடம் போடுறதே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இதுக்கு உயிர் கொடுக்கும்பொழுது நமக்கு சர்வ காரியங்களையும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த செங்கழநீர் சொல்லக்கூடிய மூலிகைக்கு இருக்குது. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மணியை நம்ம இப்போ அரைச்சி அந்த மூலிகையை நம்ம அரைச்சி இப்போ நம்ம புடம் போட்டுட்ருக்கோம். அதில் இதுதான் நம்ம ஊற்றி வச்சுருக்கக்கூடிய ரசமணிகள். இது கிட்டத்தட்ட இந்த ரசமணியில் நம்ம எல்லா விதமான காரியங்களையும் நம்ம சாதிச்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த செங்கழநீர் மூலிகைக்கு இருக்குது. இது மாதிரி மூலிகையை அரைச்சி நம்ம புடம் போடணும். கிட்டத்தட்ட மூலிகையை நம்ம அரைச்சி புடம் போடும்பொழுது யாருக்கு இந்த மணி போகுதோ அவங்க வந்து சகல விதமான காரியங்களும் சித்தி பண்ணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மணியாக இந்த ரசமணிகள் வந்து உருவெடுக்கும். இந்த செங்கழநீர் மூலிகைக்கு அவ்வளவு பவர் இருக்குது, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அது முறைப்படி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மூலிகைக்கு சீலைமண் கவசம் பண்ணணும். ஏன் அப்படின்னா சீலைமண் கவசம் பண்ணும்போது ரசமணிக்கு மிதமான தீ வந்து அந்த மூலிகை சாரணையை அதுக்கு கொடுக்கறதுக்கு மிதமான தீ அதில் வந்து கரெக்டாக உரைக்கும். இதில் ரசமணிக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரசம் கட்டுறது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ரசமணிக்கு புடம் போடும் முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரசமணியை புடம் போடும் பொழுது சித்தர்கள் சொன்ன முறையில் இந்த மூலிகைக்கு இத்தனை வெரைட்டி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழுதை புடம், காடை புடம், கௌதாரி புடம் சொல்லிட்டு இப்படி புடம் வகைகள் இருக்குது. இப்போது ஒவ்வொரு புடம் வகைகளுக்கு ஒவ்வொரு வெரைட்டி கணக்கு இருக்குது. அதாவது 10 வெரைட்டியில் புடம் போட முறை இருக்குது, 20 வெரைட்டியில் புடம் போட முறை இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு கரெக்டான அதுக்கு உண்டான தீயை கொடுக்கணும். அந்த சூடு நிலையை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அந்த மூலிகையோட சாரணையை ரசமணியானது உள்வாங்கும். இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையிலும் நம்ம புடம் போட்டு எடுக்கும் பொழுது அந்த ரசமணிக்கு அது அபரிவிதமான சக்திகளை நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு அந்த ரசமணிக்கு அந்த மூலிகையோட குணங்கள் என்னவோ, அதோடைய வசிய குணங்கள் என்னவோ, அதோடைய மருத்துவ குணங்கள் என்னவோ, இது எல்லாத்தையுமே அந்த ரசமணியானது உள்வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து வெளிப்படுத்தும். இப்போ அந்த ரசமணிக்கு புடம் போடும் முறை அந்த சீலைமண் சுத்து முறையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம சீலைமண் சுற்றி முடித்தாச்சு. இப்போ அந்த சீலைமண் சுற்றினதை வெயிலில் கொஞ்சம் நேரம் அந்த ஈரமானது காயிற வரைக்கும் அதை வெயிலில் வச்சுட்டு இப்போ வரட்டியை நம்ம அடுக்கணும். வரட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழடுக்கு மேலடுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி கணக்குகள் இருக்குது. அது மூலிகைக்கு ஏற்ற மாதிரி புடம், அதாவது காடை புடத்துக்கோ இல்லை கௌதாரி புடத்துக்கோ ஏற்ற மாதிரி அந்த வரட்டி புடமானது அந்த வரட்டி அடுக்கும் முறையானது மாறுபடும். இப்போது இதுக்கு இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழே அடுக்கு ஃபுல்லாக கரெக்டாக அடுக்கிட்டு அதை வந்து முதல்ல எரிய வைக்கணும். எரிய வச்சு அந்த வரட்டியில் ஃபுல்லாக அந்த நெருப்பானது சமநிலையாக பரவணும். பரவனதுக்கு அப்புறம் நம்ம சுற்றி வச்சுருக்கக்கூடிய சீலை மண்ணை இந்த வரட்டியில் மேலே வச்சு அதுக்கு மேலே அடுக்கக்கூடிய வரட்டி கணக்கோடு அதை அடுக்கி அதை முழுமையாக கனிய விடணும். கனிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரசமணி முழுமையாக அந்த சாரணை, அதாவது அந்த மூலிகையோட சாரணைகளை ஃபுல்லாக அது உள்வாங்கி வச்சுக்கும். ஃபுல்லாக அதை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த சாறு ஆனது ஒன்று கூட இருக்காது. அந்தளவுக்கு வந்து அந்த ரசமணியானது அந்த சாறுகளை உள்வாங்கி அதோடைய வசிய குணத்துக்கு இது ரெடி ஆகிடும். இது மாதிரி ஒவ்வொரு மூலிகையில் அந்த மணிகளுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை மூலிகைகளை நம்ம புடம் போட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதை முழுமையாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வவசிய மணின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 மூலிகைகள், இது மாதிரி தனித்தனியான வசிய குணங்கள் உண்டான 75 மூலிகைகளை புடம் போட்டு தருவோம். பஞ்சபூத வசியம் அப்படின்றதுக்கு 25 மூலிகை புடம் வரும். அப்புறம் சர்வவசியம்ன்றதுக்கு அதான் 75 மூலிகை புடம் வரும். தேவசரம், அதாவது தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய மூலிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 மூலிகை புடம் வரும். அப்புறம் மகாதேவசரம் அப்படின்றதுக்கு 150 மூலிகை புடம் வரும். அந்த ராஜவசியம்னு சொல்லக்கூடிய மூலிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 மூலிகை. அதாவது எவ்வளவு மூலிகை வேணாலும் நம்ம ரசமணிக்கு புடம் கொடுக்க அதோடைய சக்திகள் அதிகப்படியாகுமோ அதே மாதிரி அதுக்கு உண்டான டைம்களும் இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ரசமணி புடம் முடிஞ்சு வெளியில் எடுத்தாச்சு. இப்போது புடம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அதிசயம் நடந்துச்சு. அதாவது இந்த ஆசிரமத்தை சுற்றி புயல் காற்று அடிச்சது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது வெளியில் எந்த அளவுக்கு காற்று அடிக்குது அப்படின்றத பற்றி பாருங்கள். அந்த வெளியில் நம்ம வேலிக்கு அந்தாண்ட வெளியில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் சாயிற அளவுக்கு ஆடும். நம்மளுடைய ஆசிரமத்தில் உள்ள இருக்கக்கூடிய மரம் வந்து ஒன்றுமே ஆடாது. அந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ரசமணி புடம் போட்டிருக்கோம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே தான். அப்போ இது எந்த அளவுக்கு வந்து இது சக்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். இந்த யதார்த்தமாக நடந்தது தான் நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது இது நடந்துச்சு. அதாவது இறைவனுடைய சக்தியை பார்த்துங்க. இந்த ரசமணிக்கு சித்தர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா அந்த ரசமணி அதை இப்போ காட்டுறோம் பாருங்க, அந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் நம்ம போட்டிருக்கோம். அதேமாதிரி நம்ம ஆசிரமத்து உள்ளாரையும் அதிகப்படியான காற்று உள்ளார வரல. அந்த தென்னை மரம் எந்த ஒரு ஆட்டமும் ஆடலை. அது அந்த வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும். அந்த நம்ம இருக்க மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துள்ள இருக்கிற மரங்கள் சும்மா லைட்டாக அசையுமே தவிர அந்த சூறை காற்று வெளியில் அடிக்கிற தென்னை மரங்கள் அசைகிற அளவுக்கு நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எதுவுமே அசையாது. ஏன்னா இது வந்து அந்த ஆசிரமம் ஃபுல்லாக அந்த ரசமணி நம்ம புடம் போட்டுட்டு இருக்கும்போது அதோடைய பாதுகாப்பை நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நமக்கு இயற்கை சீற்றங்கள்லேருந்து இது நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரசமணி கீழே புடம் போட்டிருக்கேன். அந்த தென்னை மரங்கள் எந்த ஒரு ஆட்டமும் இருக்காது. நம்ம தென்னை மரங்களும் சரி, சாதாரண ஒரு சின்ன ஒரு வேப்பங்கன்று தான், அது கூட மாட்டம் எதுவுமே இருக்காது. ஆனால் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மரங்கள் சாயிற நிலைக்கு வந்து ஆடுறத நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து இதோடைய சக்தியை நம்ம கண்குளிர இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கண்கூடாவே இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய அருள் தான். இந்த ரசமணியோட பவரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ வந்து எங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கு சித்தர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதோடைய அதிசயங்கள் நீங்கள் வாங்கி போடும் பொழுது அதோடைய மாற்றங்களை உணரலாம். அதே மாதிரி ரசமணிகள் அணிஞ்சால் உடனே மேஜிக்லாம் நடக்காது. அது வேலை செய்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது. நம்மளுடைய கிரக நிலைகளுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்புகள் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணி நமக்கு கொண்டுட்டு வரணும். அதை சரி பண்ணி கொண்டுட்டு வரத்துக்கு குறைஞ்சது அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி டைம்கள் காலநிலைகள் ஆகும். அந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்க்கலாம். நிறைய பேரை உயிர்களிலிருந்து பாதுகாப்பு பண்ணியிருக்கு நம்மளுடைய ரசமணிகள். இப்போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரசமணிக்கு உருவேற்றும் முறை தான் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி ஒவ்வொரு ரசமணிகளும் புடம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு உண்டான பூஜை முறைகள் இருக்குது. நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணணுமோ, எந்தெந்த இயக்கியங்கள் வளர்த்தணுமோ, எந்தெந்த நவகிரகங்களுக்கு உண்டான பூஜைகள் பண்ணிவிட்டு அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பூஜைகளை பண்ணி தான் நம்ம இந்த ரசமணிகளை அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பூஜை முறைகளானது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்தந்த மணி வாங்குறவங்களுக்கு அவங்கவுங்களுடைய நவகிரகங்களுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி தரும்பொழுது அது முழுமையாக வேலை செய்யும். இந்த வீடியோ ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக காட்டுறேன் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வரணும் ரசமணி மேலே. அது சித்தர்கள் கொடுத்த நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ரசமணிகள். அதை உண்மையாக நாம் பண்ணித்தரோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ஏமாத்துறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மாதிரி யாருமே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க மாட்டாங்க. எல்லா விஷயங்களும் நான் அதாவது உங்கள் கண் எதிர்க்கே காட்டியிருக்கேன். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது. உண்மையான ரசமணியானது இப்படி தான் ரெடி பண்ணி தரணும். பூஜைகள் பண்ணி அது உருவேற்றி தரும்போது தான் வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டான மணி எதுன்றதும் ஒரிஜினல் ரசமணி எதுன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 மணி நான் கையில் காட்டுறேன். ஒன்று வந்து பெருசாக இருக்கக்கூடியது காரியம் கலந்தது, அதாவது ஈயத்தை கலந்து ரசமணின்னு சொல்லி ஏமாற்றி விற்ற ஒரு மணி இது. அடுத்தது கையில் இன்னொன்று சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் ரெடி பண்ண ரசமணி அதுதான் ஒரிஜினல் ரசமணி. நம்ம விபூதி போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும்.
நம்ம உடம்புல அணிஞ்சதுக்கப்புறம் அது நிறம் மாறிடும். இதே நிறத்தில் இருக்காது. அதை டெய்லி விபூதி போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரசமணி ரெண்டுத்தையும் நான் வெள்ளை துணியில் தேய்ச்சி காட்டுறேன். டூப்ளிகேட் ரசமணியில் கருப்பு வரும், தேய்ச்சிங்க அப்படின்னா வெள்ளை துணியில் கருப்பு வரும். நம்மளுடைய ஒரிஜினல் ரசமணியை தேய்க்கும் பொழுது விபூதி போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மணி பளிச்சுன்னு வெள்ளையானதுக்கப்புறம் தேய்க்கும் பொழுது அந்த கருப்பானது வராது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது விபூதி போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பச்சை நிறமானது நம்ம கையில் ஒட்டுமே தவிர இது எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படுத்தாது. ஆனால் இந்த காரியம் கலந்த மணியானது நம்ம உடம்புல தேவையற்ற தோல் வியாதிகளை உண்டு பண்ணக்கூடியது. அதனால் ரசமணிகள் வாங்கும்பொழுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் கவனித்து வாங்கணும். நாம் வங்க ரசம் பயன்படுத்துறது கிடையாது. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா அதாவது இந்த லிங்க பாஷாணம் ஆரம்பத்தில் காட்டின வீடியோவில் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன். அந்த லிங்க பாஷாணத்திலேருந்து பிரித்து எடுக்கக்கூடியது. அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய லிங்க பாஷாணம். செயற்கையான லிங்க பாஷாணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது, நம்ம வாங்கி பயன்படுத்துறது கிடையாது. இதுக்காக நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ரசத்தில் தான் சித்தர்கள் சொன்ன வாழை ரசம் அப்படின்றது உயர்ந்த வகை ரசமானது இதுதான். இந்த ரசத்தை தான் நமக்கு முழுமையாக உயிர் கொடுக்க முடியும். இந்த ரசமணி தான் நமக்கு முழுமையாக வேலையும் செய்யும். அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மந்த நிலையாக வேலை செய்யுமே தவிர ஆனால் வேலை செய்யாமல் இருக்காது. ஒரு சிலவங்களுக்கு மாற்றத்தை உணர முடியாது. அது அவங்க உணர முடியாததுக்கு ரசமணி காரணம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கும். எந்தளவுக்கு இதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் அவங்க கொடுத்து இதை பார்க்குறாங்களோ, அதை பயன்படுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு இதை நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நிலையை நிச்சயமாக மாற்றும். ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜெயரசத்தில் கட்டின மணிக்கும் காரியத்தில் கலந்து கட்டின போலி மணிக்கும் உண்டான வித்தியாசம். ரெண்டுத்தையுமே நான் நெருப்பில் போட்டு உருக்கி காட்ட போகிறேன். அந்த அதிசயத்தையும் பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ முழுமையாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போது 2 மணி இருக்குது. ஒன்று காரியத்தால் கட்டந்து பார்த்தாலே தெரியும். காரியம் கலந்து ரசமணின்னு சொல்லி ஏமாற்றி வைக்கிறது. இதையும் இப்போ ஒரிஜினல் ரசமணி இது ரெண்டுத்தையுமே நம்ம இன்றைக்கி உருக்கி டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். இது நம்மளது எவ்வளோ டெம்பரேச்சர்லேயும் உருகாது. இது திரும்ப உருக்கி கட்டணும் அப்படின்னா இதை உடச்சி போட்டு உருக்கினால் மட்டுமே தான் குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் உருகும். உருகி அப்படியே மணியை நாம்ளே கட்டிக்கலாம். ஆனால் இது காரியம் கலந்தது பார்த்தீங்க அப்படின்னா காரியம் கலந்தது அப்படின்றது உருகி காஞ்சிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே இறுகி ஐயம் மாதிரி கெட்டி ஆகிடும். ஆனால் ரசமணி அப்படி கிடையாது. உருகி ரசம் நின்று ஆடும், தனியாக தண்ணி மாதிரி ஆடும். அதுக்கப்புறம் நம்ம கல்லத்தில் ஏற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி திரும்ப நம்ம மணியை கட்டிக்கலாம். ஆனால் இந்த காரியம் கலந்ததை கட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்படி கையில் தடவும் போதே கருப்பு கருப்பாக வருது பாருங்கள். இது காரியம் கலந்தது. நிறைய ஏமாற்றி இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதான் விற்றுட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அதை உருக்கி காட்டுறோம் பாருங்கள். இப்போது ரெண்டு கரண்டி ஒன்றாவே வைக்கிறேன் நான். ஒன்றில் இந்த காரியம் கலந்ததையும் ஒன்றில் நம்ம ரசமணியும் ஒரிஜினல் ரசமணியும் போடுறோம். அடுப்பு நல்லா எரி வைங்க. சத்தை இருந்தால் போடுங்க, மிளறு கிளறு இருந்தாலும் போடுங்க, எரி விடுங்க. மிளறு போடுங்க. இல்லை இந்த பக்கமாக உருவணும். ஊது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் செத்திலாம் எடுத்து போட்டு எறிவிங்க, அப்போ தெரியும் உடனே.
உருக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காரியம் கலந்தது உடனே உருகுது. நம்ம மணியை உருட்டி காட்டுங்க, நம்ம மணியை தள்ளி காட்டுங்க, ஒன்றுமே ஆகாது. இது காரியம் கலந்தது உருகி ஈயம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே விடுங்க, அதே கரைஞ்சிரும். விடுங்க, அப்படியே விடுங்க. நம்மளது எவ்வளோ நேரம் ஆனாலும் பழுக்குமே தவிர மணி உருகாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக உருகிடுச்சு. இதை தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏமாற்றி ரசமணின்னு சொல்லி ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. கொஞ்சம் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா சித்தர்கள் முறையில் ஒரிஜினல் ரசமணி நம்ம ரெடி பண்ணி தரோம், வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை எல்லாமே முடிஞ்சு அது உருகியே போயிடுச்சு. அதை கீழே ஊற்றுங்க, அதை எடுத்து கீழே ஊற்றுங்க. அதை எடுத்து கீழே போடுங்க. அதை எடுத்து கீழே அப்படியே இரு, ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்து நம்மளுக்கு கீழே வச்சுருங்க. கீழே ஊற்றி விடுங்க மணி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஊற்றுங்க ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. இதை அப்படியே அடை மாதிரி கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். மணி பார்த்துங்க. காரியம் காய ஆரம்பிச்சிடுச்சு. பாதரசம் முருகுனா இந்த மாதிரி இருக்காது, கெட்டியாகாது. ஈயம் மட்டும்தான் அந்த மாதிரி கெட்டியாகும். பேரட்டுங்க, ஊற்றுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ரசமணின்னு சொல்லி ஏமாற்றி இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நம்ம மணியை பார்த்துங்க, அப்படி தான் இருக்கும். நெருப்பில் போட்டாலும் முருகாது, புகஞ்சு ஓடாது. சரிங்களா? கல் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உருகி தனியாக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். காரியம் நன்றி. நம்மக்கிட்ட மொத்தம் ஒரு 3-4 வகையான மணிகள் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சர்வவசியம் வரும். அதாவது தொழில் வசியம், பணவசியம், ஜனவசியம், நவகிரக வசியம், பஞ்சபூத வசியம் சொல்லிட்டு இந்த எல்லாமே இந்த ஒரு மணியில் வரும். குறிப்பாக இந்த மணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு தொழில் டெவலப் ஆகும், கையில் காசு தங்கும், கடன் தொல்லைகள் சரியாகும், உடம்புக்கு ஆரோக்கியம் பண்ணும், ஜனவசியம் ஆவாங்க, வியாபார ரீதியான ஜனவசியம் ஆவாங்க. இது மாதிரி எல்லா பலனையும் உள்ளடக்கியது சர்வவசியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேவ சிறுவன் ஒன்று இருக்குது. தேவ சிறுவம் அப்படின்றது தெய்வ வசியத்தை பண்ணக்கூடிய மணி. இது பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம், எந்த தெய்வம் நமக்கு விருப்ப தெய்வமோ அந்த தெய்வத்தை நம்ம வசியம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது. பில்லி, சூனியம், ஏவல், கண்டிஸ்டி இது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு முழுமையாக பாதுகாப்பு வரும். அது இல்லாமல் தொழில் வசியம், பணவசியம், ஜனவசியம், நவகிரக வசியம், பஞ்சபூத வசியம் சொல்லிட்டு இப்படி எல்லாமே இந்த மணிலையும் வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ சிறுவன் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜவசியம் ஒன்று இருக்குது. இந்த ராஜவசியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லா விதமான பலன்களையும் உள்ளடக்கி வரும். இது வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80 கிராம் வரும். இந்த தேவ சிறுவன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 60 கிராம் வரும். இந்த சர்வவசியம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரும். அதே மாதிரி பஞ்சபூத வசியம்
பஞ்சபூத வசியம் அப்படின்றது 35 கிராம் வரும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு 4-5 வகையான மணிகள் இருக்குது. இந்த ராஜவசியம் பற்றி சொல்லணும் அப்படின்னா A to Z எல்லா விதமான வசியங்களும் இதில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சித்தியாகும், அதாவது இறைநிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மணியை பயன்படுத்தலாம். இதில் மந்திர சித்தியாகும், தியானம் சித்தியாகும், யோகம் சித்தியாகும், வாக்கு பலித்தல் வரும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை கொண்டு பலிக்கும். அதுக்குண்டான மந்திரங்கள் நீங்கள் உங்கள் வாயால் உருவேற்றிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் தன்னால் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இதில் தெய்வ வசியமும் வந்துடும். குறிப்பாக வந்து உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த மணியில் நீங்கள் எந்த ஒரு மணி எதை எடுத்தாலும் சரி, உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. நமக்கு ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் சின்ன சின்ன காயங்களோடு நம்ம உயிர் தப்பிச்சுக்கணுமே தவிர நம்ம உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. குறிப்பாக இந்த ராஜவசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயிருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆபத்தை இது எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உயிரை காப்பாற்றும். அதாவது இது கீழே விழுந்து 2ஆக உடஞ்சிரும். மற்ற டைமில் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுவேன். அந்த கீழே நம்ம எப்படி தூக்கி போட்டாலும் உடையாது. நமக்கு உயிருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் ஏதாவது இருந்தால் மட்டும் இது கீழே விழுந்து 2ஆக உடையும் உங்களுக்கு. மற்ற டைமில் இது எக்காரணத்தை கொண்டு உடையாது. அந்தளவுக்கு வந்து இதில் பாதுகாப்பு வரும். அதே மாதிரி தொழில் வசியம், பணவசியம், ஜனவசியம், நவகிரக வசியம், பஞ்சபூத வசியம் இப்படி ஒட்டுமொத்த பலன்களையும் உள்ளடக்கியது இந்த ராஜவசிய மணி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம ரெடி பண்ணி தரோம். டூப்ளிகேட்டு கண்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம், ரசமணினா என்ன அப்படின்றத பற்றின உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரசமணி வேணும் அப்படின்னா நம்ம கீழே நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில், அதாவது இப்போ இதில் எந்த மணி வேணும் அப்படின்னாலும் அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், அப்பா அம்மா பேர் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மணியை ரெடி பண்ணுறதுக்கு 15லேருந்து 20 நாட்கள், 30 நாட்கள், 40 நாட்கள் ஆகும். அந்த மணியை பொறுத்து இது மாதிரி அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஏன்னா அதுக்கு உண்டான மூலிகைகள் எடுத்து இதுக்கு உயிர் கொடுக்கணும். அப்போ தான் முழுமையாக அது உங்களுக்குன்னு வேலை செய்யும். அந்தளவுக்கு வந்து நம்ம ஒரிஜினலாக பண்ணித்தரோம். போலிகளை கண்டு ஏமாற வேணாம். இன்றைக்கி நாட்டில் நான் சொன்ன மாதிரி அதாவது ஒரிஜினல் பாதரசம் அப்படின்றது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் இருந்து இதை கொண்டுட்டு வரோன்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த பாதரசத்தை நம்ம பயன்படுத்தும்போது தான் ஒரு மணி வந்து முழுமையாக வந்து உயிர் கொடுக்க முடியும். அது மாதிரி அந்த பாதரசங்கள் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது மணி வேணும் அப்படின்னா நம்மளுடைய கீழே போகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் உங்களுடைய டீட்டெயிலை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.